தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் வாக்குறுதியாக அளித்த மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை எப்போது கிடைக்கும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழக பெண்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வெளியிட்டுள்ள அதிரடி தகவல் இப்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிகளின் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட நிதியமைச்சர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இந்த முக்கியமான விளக்கத்தை அளித்தார். மே மாதத்திற்கான உரிமைத் தொகை ஏற்கனவே 1000 ரூபாயாக வரவு வைக்கப்பட்ட நிலையில் 2500 ரூபாயாக அது எப்போது உயரும் என்ற கேள்விக்கு அவர் மிக தெளிவாக பதிலளித்துள்ளார். நிதியமைச்சர் மரிய வில்சன் கூறுகையில், முதலமைச்சர் விஜயின் அறிவுறுத்தலின்படி தமிழகத்தின் தற்போதைய நிதி நிலைமை குறித்து மிக விரிவான வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணிகள் இப்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் 2 வாரங்களில் இந்த வெள்ளை அறிக்கை அதிகாரப்பூர்வமாக மக்களிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த வெள்ளை அறிக்கை வெளியான பின்னரே மாநிலத்தின் நிதி சுமை மற்றும் வருவாய் ஆதாரங்களை கணக்கில் கொண்டு திருத்திய பட்ஜெட் தாக்கல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும் செய்யப்படும். அந்த பட்ஜெட்டில் தான் மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படுவது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிடுவார் என்று அமைச்சர் உறுதிபட கூறினார். நடந்து முடிந்த தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். ஆனால் அதனை விட ஒரு படி மேலே போய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தங்களது ஆட்சியில் மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அதிரடி வாக்குறுதி அளித்தார். இதன்படி கடந்த மே 10ஆம் தேதி தவேக அரசு பொறுப்பேற்றது. வழக்கம் போல மாதந்தோறும் 15ஆம் தேதி இந்த தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதால் கடந்த மே 15ஆம் தேதியே பழைய தொகையான 1000 ரூபாயை வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். இது அரசு நிர்வாகத்தில் தவேக கொண்டுள்ள முதிர்ச்சியை காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். தற்போது நிதியமைச்சர் கொடுத்துள்ள இந்த அப்டேட்டின் படி பார்த்தால் இன்னும் 2 வாரங்களில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. இதனால் இன்னும் சில நாட்களில் இல்லத்தரசிகளின் வங்கிக் கணக்கில் 2500 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழக அரசின் நிதி நிலைமையை சீரமைப்பதோடு தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற துடிக்கும் முதலமைச்சர் விஜயின் இந்த அடுத்தடுத்த நகர்வுகள் தமிழக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளன.